Hey dudes, welcome back. This is Ragesh Vlog. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம R15க்கு புதுசாக ஒரு ஃபாக் லைட் ஃபிட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுங்க. ஸோ அந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க, அன்வான்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ண வேணாம். அப்புறம் என்ன மானாசூனாவுக்கு நீங்கள் வாங்குறேன்னு நினைப்பீங்க, புரியுது. என்னன்னா நம்ம லாஸ்ட்டாக கேரளா ரைடு போனோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டு. நம்மளோட ஸ்டாக்கிங் லைட்டில் இருக்கிறது ஒன்றுமே தெரில. எங்கனால பின்னாடி உட்காந்துட்டு பிறகுறோம் மேலே, வேகத்தடை எங்கே இருக்குதுன்னு தெரில. நீங்கள் கேரளா டு தேனி ரூட் வந்தீங்க அப்படின்னா அந்த ரூட்டில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக குண்டு குழிமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அனுபவத்தில் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது இல்லை ஃபாக் லைட் போடணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஃபாக் லைட் போட டைம் கிடைக்கல. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவப்பட்டதுக்கப்புறம் தான் இப்போ மறுக்கா ஃபாக் லைட் போட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எங்கே போயிட்டுருக்கோம்னா சேலம் போயிட்டுருக்கோம், மோட்டோ ஹாப்புன்னு. ஸோ நம்ம எல்லா பொருளும் அங்கே தான் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்ஸாரல் மட்டும் அங்கே தான் வாங்கினோம். அது இல்லாமல் 2 ரைடிங் சைட்டு நானும் எங்கள் அண்ணன் 2மே அங்கே தான் வாங்கினோம். ஸோ அந்த இடத்துல அந்த கடைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பாண்டாயிடுச்சுன்னு வச்சிங்களேன். எங்கே போனாலும் ஒரு நமக்கு எல்லாம் எது கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிடுறது. அண்ட் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கு கீழே இருக்குது, போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரைடுக்கு வந்து நம்ம அப்டேட் கொடுப்போம். அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 26, 27, 28 வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரைடு போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவின்னு சொல்லி ஒரு இடம். ஸோ அது நாமக்கல் பைக்கர்ஸ் கிளப்லேயே சொல்லி. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்பிசி போட்டு இது இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், ரீல்ஸ் போட்டிருப்பேன். யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படின்னா, ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இது இருக்கணும், ரைடிங் ஜாக்கெட்டு, ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு, நீல் கார்டு இருக்கணும். ஸோ இது மேனிட்டரி. அது இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,100 வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அண்டு இப்போ நேராக வந்து மோட்டோ ஹாப்பு தான் போகிறோம். போயிட்டு நாங்கள் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ரைடுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு இன்னொரு 340 பேர் தான் தேவைப்படுது. ஸோ ஒரு 330 671 பேர் இருக்கும். ஒரு 330 தேவைப்படுது. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதாங்க நம்ம போயிட்டு ஃபாக் ஃபிட் பண்ணுவோம். ஃபாக் லைட்டு ரொம்ப அனுபவப்பட்டாச்சுங்க அந்த ரைடில். அண்ட் நான் வந்து வீட்டிலேருந்து விளாக் பண்ணல. ஸோ ஹைவேஸ் வந்து விளாக் பண்ணிக்கலாம், அங்கே இடையில வந்து காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் ஹைவேலேருந்து இப்போ விளாக் பண்ணிருக்கேன், வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த மீட்ரு கவர் சேஞ்ச் பண்ணது வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லை மேலே ஐக்கான்லேயும் இருக்கும், 2 இடத்துலையும் இருக்கும். அது எதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பர் ரைஸரு, மொபைல் ஹோல்டரு, கிராஸ் கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட மோட்டோ போர்டு வாங்கினது எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாரு அப்போ வாங்கினது. ஸோ அதான் ஃபஸ்ட்டே சொன்னல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி இந்த கடை நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எதை எடுத்தாலும் சேலம் போயிடுறது. நம்ம ராசிபுரத்துலேயும் கடை இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொருள் மட்டும் வாங்கிக்கிறது. நீங்கள் வேணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார், வேணும் வாங்கி கொடுத்துருவாரு உங்களுக்கு. ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கனால சொல்கிறேன். ஒரு கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னா எங்களோட ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். மார்னிங்கே போக வேண்டியது. நம்ம தான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலே பண்ணலாமா வேணாமாங்கிற மைண்ட் செட்டே வந்துடுவேன். என்ன பண்ணுறது? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வீடியோ பண்ணலாமா இல்லை நம்ம போயிட்டு ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ நம்ம வீடியோ போடல அப்படின்னா
வீடியோ லாஸ்ட்டாக போட்டு கேரளா ரைடு போயிட்டு வந்து போட்டு 3 மாதம் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவுமே போடல. அப்படி வீடியோ எதாவது தொடர்ந்து போட்டிருந்தா தான் கொஞ்சமாவது நமக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இல்லைன்னா அதெல்லாம் பாராளத்துக்கு போயிடுவோம். அதனால் ஏதோ ஒரு வீடியோ போடணும்ல. நீங்கள் R15க்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, சின்ன சின்ன டிப்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வரும் நம்ம சேனலில். எது மாற்றலாம், அடுத்தடுத்து ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்போம்னு வச்சிங்களேன். சும்மா சும்மா மாற்ற மாட்டோம், இல்லை போனால் மாற்றிக்கலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட்ரானிக்ஸ்னு உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு. வீடியோவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அது இல்லாமல் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன், அது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோம். அது கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஆன்சர் மாதிரி வீடியோ போடுறேன். அது பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எப்படி ஃபிட் பண்ணுறது, V4க்கு உங்களுக்கு அந்த கரண்ட் சாக்கெட்டே இல்லை, எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு. நான் உங்களுக்கு அது தனியாக போடுறேன் ஒரு நாள். ஸோ அந்த வீடியோவில் யாரோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா, R15ஓட ரிவ்யூ என்ன சொல்லுங்கள். நம்ம ஹேண்டில் பார் ரைஸர் இன்ஸ்டால் பண்ணதாக இருக்கட்டும், கிளாஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னா சும்மா ரிவ்யூன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரதை பார்த்துட்டு ஒரு வீடியோவை போடுறேன். ஓனர்ஷிப் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். பட் ரிவ்யூ வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். இந்த ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணது இதெல்லாம் என்ன சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஆக்சுவலாக இது அவர்கிட்ட நேற்று கூப்பிட்டு சொல்லிட்டேன், 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி வரணும், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. 2-3 தடவை ஒரு பொருள் கேட்டு அவர்கிட்ட வாங்கவே இல்லை. கடைசியாக ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். ஹைட்ரஜன் பேக் ஒன்று வாங்கியிருந்தோம். போன ரைட்டில் அதையும் அனுப்பிவிட்டோம். தண்ணிக்கு சும்மா நிறுத்தி வந்து வாங்கினோம். இப்போ லேஸ்ட்டாக ரைனாக்ஸில் அந்த ஹைட்ரஜன் பேக் தான் வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வாங்கிட்டோம், போதும். அதுவே என்னென்னா மாற்றி அதிலே குடிச்சிக்கலாம். அதனால் ஒரு ஹைட்ரஜன் பேக் போதும். ரைனாக்ஸில் ஹைட்ரஜன் பேக் வாங்குனீங்க அப்படின்னா உள்ளே இது தரமாட்டானுங்க, வாட்டர் பாக்கெட் தரமாட்டானுங்க, பேக் மட்டும் தான் வருது. நீங்கள் திருப்பி 400 கொடுத்து வாட்டர் பாக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அது போன வீடியோவில் சொன்ன மாதிரி பைக்குக்கு வந்து நம்ம அடாப்டர் செட் ஆகலை, இடிக்குது மாதிரி சொல்லியிருந்தோம்ல. மறுக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடோட மைக்கு அடாப்டர் ஒன்று வாங்கியாச்சு. ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து விலாக் பண்ணுறது நல்லா வாய்ஸ் கேட்குது. இல்லைன்னா அது இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வண்டி ஓட்டுறது மட்டும் தான் காட்டியிருப்பேன். அது ஒரு 1000 rupees வந்தது, நல்லா ஒர்த்தானது தான். நல்லா அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் விலாக் பண்ணுறது உங்களுக்கு தெரியுது, ஃபுல்லாக விலாக் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து வீடியோவே கேட்காது, நம்ம போகிற சவுண்டு கேட்காது. மீடியா மோடு யூஸ் பண்ணுறது தான், ஆனால் அது வந்து காற்றடிக்கிறதுனால உங்களுக்கு கேட்காது. காற்றடிக்காமல் இருந்தால் மீடியா மோடு கேட்கும். அது போன ரைட்லேயே சொல்லியிருப்பேன். அதையும் கஷ்டப்பட்டது இப்போ வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ விலாக் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக செட்டப் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இனிமேட்டு வீடியோ எடுக்கிறது தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு 4 வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா வாரத்துக்கு போட முடியுமான்னு தெரியல, மாதத்துக்கு ஒரு 4 வீடியோவாவது போடுற மாதிரி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாமே பொருள் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எவ்வளோ போட முடியுமோ போடுறேன். எல்லாம் போடுற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம். ஒரே மாதிரி போட்டோம்னா நமக்கு செட் ஆகாது. ஏன்னா எல்லாருமே ரைட் பண்ணுறாங்க. இந்த ரைடிங் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ பண்ணணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்ருக்கேன் எப்படி வீடியோ போடலாம். ஒரே மாதிரி போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் இந்த இதுக்குள்ளேயே குரூப் ரைடு நம்ம நிறைய பண்ண போகிறோம், சோலோ ரைடும் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வந்து வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் பண்ணி அதை எந்த அளவுக்கு வீடியோ கொண்டு போக முடியுமோ நான் கொண்டு போகிறேன். ஸோ அந்த யோசித்து பண்ணுறதுல நமக்கு வீடியோ வரது கொஞ்சம் டிலே ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோகேம்னு ஒரு கேமரா வச்சுருந்தேன். அதில் வந்து வண்டிக்கு ஆக்சசரிஸ் மாட்டுறதுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். அது இங்கே மோட்டோ ஹப்லேயே தான்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கல. இந்த அளவுக்கு நான் வந்து அதை எதிர்பார்க்கல. இந்த கேமரா கோப்ரோ கொடுக்கணும். அந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, எடிட் பண்ண தோணலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ண தோணலை. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா மாற்றினது. இல்லைன்னா அதிலே பண்ணியிருக்கலாம். அண்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அது மாடல் ரொம்ப இந்த மாடலு நமக்கு ஆக்சசரிஸே கிடைக்காது சொல்லப்போனால். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாற்றினது. இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அண்ணன் மூலியமாக கிடச்சிது. ரைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் தாண்டிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து யாராவது சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது டிப்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து நானே தான் எல்லாமே பார்த்து வாங்கினேன். அதனால் நீங்கள் கேட்குற டவுட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், கோப்ரோ வாங்கணும், என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கால் பண்ணுங்கள். சரி, கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கேமரா வாங்கலாம், நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஆடியோ கிளியராக கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா விளாக் எடுக்கிறதுக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது. 2 பேட்ரி இருக்குது, கோப்ரோ கேமரா இருக்குது, மீடியா மோடு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹெல்மெட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு மைக் இருக்குது, அடாப்டர் இருக்குது, எல்லாமே ரெடி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைடு போய் வீடியோ போடுறதுல மட்டும்தான் இருக்குது. அதுதான் நடக்குமான்னு தெரியல, நடக்கணும். ஸோ அதை நம்ம தான் இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணணும். நம்ம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், அது நமக்கு ரெடி ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. கோப்ரோ வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாமா? நான் லாஸ்ட்டாக ஒருத்தர் நோ பிளான் விக்கி அவரும் சேனல் வச்சுருக்காரு. அவர் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் கோப்ரோ ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், பைக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னாட்டு. இந்த வைசர் கொஞ்சம் மறைக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆங்கிள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்க அப்படின்னா நான் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் பாட்டில் வீடியோ மோடு அடாப்டர் சொருவி வீடியோ மோடில் கனெக்ட் பண்ணி பேசிட்டு வரேன். அடாப்டர் வாங்கினதுக்கப்புறம் சும்மா கனெக்ட் பண்ணி பேசி மட்டும் தான் பார்த்தேன். ஒர்க் ஆகலைன்னா ஆகுச்சு. இப்போ ஒர்க் ஆகுதா ஆகலையா அது எதுவுமே தெரில. எல்லாமே நான் பாட்டில் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன போய் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் என்ன நிலவரன்னு. அதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து வருதுன்னு தெரியாமல். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கேமரா ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கல. அதனால தான் கோப்ரோ வாங்கினேன். அந்த கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வாங்கினதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த கேமரா வாங்கி 2 நாள் தான் பேட்டரி போயிடுச்சு. அதில் நான் உங்களுக்கு வந்து முன்னாடி வைசரில் வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ காட்டலாம், நம்மளோட ரைடிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூ காட்டலாம். அதில் கொஞ்சம் சின்ன கிளிப்பு தானே, ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்தால் போதுன்னு வரணும்னு வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த கேமரா வாங்கி அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பேட்டரி போயிடுச்சு. அந்த பேட்டரி
இப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சினா நான் இன்னும் 2000 2500 செலவு பண்ணணும். ஸோ அதனால தான் அது பார்த்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் வாங்கலை. பட் வாங்கின பேட்டரி வாங்கி போட்டால் யூஸ் ஆகும் தான். அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். சரி அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணும்போது அடுத்த பொருள் போயிடுது. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வீடியோ ரைட் பண்ணும்போது காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். அது போட்டுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. நீங்கள் கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசந்தன் கோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வசந்தன் கோ சந்துக்குள்ளே தான் நம்ம இந்த மோட்டோ ஹப் இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு மோட்டோ ஹப்னு. கடை இருக்கான்னு தான் தெரியல. இருக்குது ஓய் லைட்டு ஃபிட் பண்ணிட்டோம். அண்டு எங்கடா இருட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கே 4 o'clock ஆயிடுச்சு. அண்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு இருட்டாகும் போது லைட் வெளிச்சம் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறது தான் இருட்டில் கொஞ்சம் இருட்டு கட்டுறதுக்கப்புறம் வெயிட் பண்ணேன். அண்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வண்டியில் இருக்கிற ஸ்டாக் லைட்டு. நம்ம வண்டியோட வர லைட்டு இவ்வளோ தான். அண்டு ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஹை பீம். நாங்கள் வந்து ஒயிட் லைட்டில் வந்து ஹை பீமாக வச்சுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் லைட்டில் இருக்கிற ஹை பீமு. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சுவிட்சில் 2 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லோ லைட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்டு இதோட காஸ்ட் எவ்வளோ வச்சு அப்படின்னா 1800. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜ் ஒரு 400 வந்தது. மொத்தம் 2200 ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு கீழே இறங்கி காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க. அண்ட் இது என்ன ஆகும்னா இந்த பாதியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இந்த லைட்டு வந்து உங்களுக்கு தெரிகிறது வந்து பாதியாக மறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் ஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியும்னு வச்சிங்களேன். நம்ம வண்டி திரும்பும் போது தான் தேவைப்படும் லைட்டு. அதுக்காக தான் நம்ம ஃபிட் பண்ணுறது. இல்லைன்னா இந்த லைட்டே நமக்கு போதும் தான். ஸோ இது அதிகமாக தேவைப்படுங்கிறதுக்காக தான் நான் வந்து அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிறது. நான் என்ன ஸோ இது ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. எதனால என்ன ஐயோ ஸ்டாகிங் ப்ராப்ளம். ஸோ இந்த லைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் ஹைவேஸோ இல்லை அதுக்கு முன்னாடிக்கு வண்டி வரும்போது எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை ஃபுல் இருட்டில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ரோடு அப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வாங்கினது. அண்ட் எல்லாத்துக்கும் அடுத்து இங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போயிட்டுருக்கிறது ஒன்றும் தெரியாது. இதே இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ லைட்டு. ஸோ இது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக கவர் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வாங்கியிருக்கிறது. நீங்கள் டூமில் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கார்னிங் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியாது, கரெக்டாக தெரியாது. ஸோ இதில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமு.
ஸோ வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அண்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஒன்ஸ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அண்டர் லாட் ஆஃப் ஃப்ரம் திலகேஷ் vlog. மீட் டு நெக்ஸ்ட் vlog. பை. இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுதான்